புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதி விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அதே தொகுதியில் காங்கிரசும் போட்டியிட்டுள்ளதால் மோதல் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், விசிகா புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் காங்கிரசும் அதே தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் இடையே புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் முதல் போக்கு நிலவுகிறதா ஒரு கேள்விகள் எழுந்திருக்குதா சொல்ல வேண்டும். ஏனென்றால் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுகவுக்கென ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளிலிருந்து உழவர்கரை தொகுதியை திமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கியது. ஆனா அந்த தொகுதியில் RSS பாஜகவை சார்ந்தவரும் பாஜகவிலிருந்து விலகி ஓரிரு வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவருமான ஒருவரை தற்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. அந்த தொகுதி விசிகாவுக்கென ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட அவரை வாபஸ் பெற வைக்காமல் புதுவை காங்கிரஸ் மறுக்கிறது. இதால் காங்கிரஸ் கூட்டணியில் விசிகாவுக்கு தொகுதி உண்டா இல்லையா என்பது தெளிவாகாத நிலை ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு அறிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு இன்று பிற்பகல் 3 மணியோடு முடிவடைந்த நிலையில் இதில் காங்கிரசின் அணுகுமுறை விசிகாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக கூட்டணியின் வெற்றிக்கு வாய்ப்பையே கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்கிறது. எனவே வேறு வழியின்றி விசிகா வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளுக்குமான அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களை அறிவிக்கிறோம் எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக புதுச்சேரி சீர்வைத்து வரும் பாஜக கூட்டணியை வீழ்த்தி மீண்டும் சமூக நலனுக்கு வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஆட்சியை புதுச்சேரி அமைத்திட மதச்சார்பற்ற உணர்வு கொண்ட புதுச்சேரி மக்கள் விசிகா வேட்பாளர்கள் பேராக அளித்து வெற்றி பெற செய்யுமாறு என ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தான் தொடர்ந்து திமுகவுடன் மிக முக்கியமாக காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பயணித்துள்ளார்கள். ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அதே புதுச்சேரியில் எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் மட்டுமே காங்கிரஸ் நிலைப்பாடு மாற்றாக இருப்பதெனவும் இது கூட்டணியில் குழப்பங்கள் ஏற்படுத்தும் வகையில் அமைவதாக இருப்பதென ஒரு அறிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் RSS பாஜகவிலிருந்து விலகி வந்த ஒருவருக்கு, அதாவது காங்கிரஸ் சேர்ந்த ஒரு வாரத்திலே அவருக்கு இடம் கொடுத்ததும் இல்லாமல் நாங்கள் போட்டி போடுகின்ற இடத்தில் அவர் இடத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த மதியத்துக்குள் வேட்புமனு திரும்ப பெற சூழல் கூட அந்த வேட்புமனுவை திரும்ப பெறாமல் இருக்கிறது என்பது மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. எனவே நாங்கள் திரும்ப பெறப் போவதில்லை, போட்டியிடப் போவதாக என்ற சூசகமாக இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே புதுச்சேரி குழப்பம் நீடிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதி விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அதே தொகுதியில் காங்கிரசும் போட்டியிட்டுள்ளதால் மோதல் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், விசிகா புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் காங்கிரசும் அதே தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் இடையே புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் முதல் போக்கு நிலவுகிறதா ஒரு கேள்விகள் எழுந்திருக்குதா சொல்ல வேண்டும். ஏனென்றால் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுகவுக்கென ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளிலிருந்து உழவர்கரை தொகுதியை திமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கியது. ஆனா அந்த தொகுதியில் RSS பாஜகவை சார்ந்தவரும் பாஜகவிலிருந்து விலகி ஓரிரு வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவருமான ஒருவரை தற்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. அந்த தொகுதி விசிகாவுக்கென ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட அவரை வாபஸ் பெற வைக்காமல் புதுவை காங்கிரஸ் மறுக்கிறது. இதால் காங்கிரஸ் கூட்டணியில் விசிகாவுக்கு தொகுதி உண்டா இல்லையா என்பது தெளிவாகாத நிலை ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு அறிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு இன்று பிற்பகல் 3 மணியோடு முடிவடைந்த நிலையில் இதில் காங்கிரசின் அணுகுமுறை விசிகாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக கூட்டணியின் வெற்றிக்கு வாய்ப்பையே கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்கிறது. எனவே வேறு வழியின்றி விசிகா வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளுக்குமான அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களை அறிவிக்கிறோம் எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக புதுச்சேரி சீர்வைத்து வரும் பாஜக கூட்டணியை வீழ்த்தி மீண்டும் சமூக நலனுக்கு வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஆட்சியை புதுச்சேரி அமைத்திட மதச்சார்பற்ற உணர்வு கொண்ட புதுச்சேரி மக்கள் விசிகா வேட்பாளர்கள் பேராக அளித்து வெற்றி பெற செய்யுமாறு என ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தான் தொடர்ந்து திமுகவுடன் மிக முக்கியமாக காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பயணித்துள்ளார்கள். ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அதே புதுச்சேரியில் எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் மட்டுமே காங்கிரஸ் நிலைப்பாடு மாற்றாக இருப்பதெனவும் இது கூட்டணியில் குழப்பங்கள் ஏற்படுத்தும் வகையில் அமைவதாக இருப்பதென ஒரு அறிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் RSS பாஜகவிலிருந்து விலகி வந்த ஒருவருக்கு, அதாவது காங்கிரஸ் சேர்ந்த ஒரு வாரத்திலே அவருக்கு இடம் கொடுத்ததும் இல்லாமல் நாங்கள் போட்டி போடுகின்ற இடத்தில் அவர் இடத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த மதியத்துக்குள் வேட்புமனு திரும்ப பெற சூழல் கூட அந்த வேட்புமனுவை திரும்ப பெறாமல் இருக்கிறது என்பது மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. எனவே நாங்கள் திரும்ப பெறப் போவதில்லை,
போட்டியிடப் போவதாக என்ற சூசகமாக இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே புதுச்சேரி குழப்பம் நீடிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.